प्रत्युत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல 65வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதோபநின்யே கிரிஷாய கௌரி தபஸ்வினே தாமிர ருச்சா கரேண விஷோஷிதாம் பானுமதோ மயூகைஹி மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம். ஸோ மந்தாகினி அந்த கங்கையினுடைய ஆகாச கங்கையினுடைய அந்த புஷ்கர பீஜமாலாம் தாமரையினுடைய பீஜங்களால சீட்ஸ்னால செய்யப்பட்ட மாலையை அவைகள் எப்படி இருக்கு ஃபர்தரா அப்படின்னா பானுமதா மயூகைஹி விஷோஷிதாம் புஷ்கர பீஜமாலாம் அந்த சூரியனுடைய கிரணங்களினால் நல்ல ட்ரை ஆக்கப்பட்ட வறண்டு செய்யப்பட்ட காஞ்சி போன நல்ல ட்ரை ஆக்கப்பட்ட அதை அந்த தபஸ்வினே கிரிஷாய கௌரி தாமிரருச்சா கரேன உபநின்யே. ஸோ அந்த தபஸ்வினே கிரிஷாய அந்த தபஸ்வியாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனுக்கு கௌரியானவள் பார்வதியானவள் தாமிரருச்சா கரேன உபநின்யே தன்னுடைய செவந்த கைகளினால் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். சரியா? அதோட போன கிளாஸ்ல நம்ம நிறுத்தினோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்க வரா அதை வாங்கிக்கிறதுக்கு அவர் ரெடியாகி வரார். பிரதிகிரகீதும் பிரணை பிரியத்வாது திரிலோச்சனக தாம் உபசக்கிரமே च सम्मोहनं नाम च पुष्पधन्वा தனுஷி அமோகம் சமதத்த பாணம். நல்ல இந்த அலங்காரம் அது, சமுச்சய அலங்காரம். ஒரே சமயத்துல ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒண்ணு இவர் உபசக்கிரமே, அதாவது பிரதிகிரகீத்தும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஸ்வீகர்த்தும்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம். ஏன் அப்படின்னா பிரணயி பிரியத்வாது, பிரணயி பிரியஹா அப்படின்னாலே யார் பிரார்த்தனா பண்றாளோ அவா கிட்ட ஒரு பிரிய சுவாவத்தோட இருக்கின்ற காரணத்தின் பொருட்டு சக திரிலோச்சனக தாம் பார்வதியும் உபசக்கிரமே அந்த பார்வதி கிட்ட வந்தார். சரியா? அதாவது வர்றதுக்கு உபக்கிரமம் சகார உபசக்கிரமேனா ஒரு பிரயத்தனத்தை ஒரு இனிஷியேஷன் எடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல இந்த மன்மதன் என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லாம் நன்னா ஆஸ் பிளான்டு போயிட்டு இருக்கு அப்படின்னுட்டு புஷ்ப தன்வா, தன்வாங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம். தன்வா தன்வானௌ தன்வானஹ நகாராந்தம் அது. சரியா? தன்வன் சப்தம். புஷ்ப தன்வா அந்த புஷ்பத்தை தனுசாக வச்சுட்டு இருக்கிற அந்த இவனானவன் மன்மதனானவன் சம்மோகனம் நாம பாணம் சமதத்த. சரியா? சம்மோகனம்னு பெயருள்ள ஒரு பானத்தை சமதத்த அதை செலுத்தினான். அதை போடுறதுக்கோசரம் வச்சான். சமு பிளஸ் அதத்த தா தாரண போஷணையோகோ. என்ன அதுக்கு ஃபர்தரா என்ன அட்ஜெக்டிவ் அந்த பானத்துக்கு அப்படின்னா தனுஷி அமோகம் சம்மோகனம் நாம பானம் சமதத்த. சரியா? சோ அந்த புஷ்பதன்வா அந்த மன்மதனானவன் தனுஷி தன்னுடைய தனுசுல அமோகம் சம்மோகனம் நாம பானம் சமதத்த. அமோகம் அப்படின்னாலே சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம், சபலகான்னு அர்த்தம். எதுக்கு நிஷ்பலம்ங்கிறது கிடையவே கிடையாதோ. ந மோகா அமோகா. எதுக்கு நிஷ்பலம்ங்கிறது கிடையாதோ. ஆரோ இஸ் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் இன் இன் கம்ப்ளீட்டிங் இட்ஸ் மிஷன் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பெயர் உள்ள சம்மோகனம் அப்படின்னு பெயர் உள்ள ஒரு பானத்தை. ஸோ அமோகம் சம்மோகனம் இது ரெண்டுமே பானத்துக்கு போறது. சரியா? தனுஷி சமதத்த புஷ்பதன்வா. அந்த இந்த மாதிரி இவர் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அவ கொடுக்கிற மலரை வாங்குறதுக்கு இவர் போறார். ஏன் அப்படின்னா பிரணய் பிரியத்வாது. ஆசையா ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா அது வாங்குறதுக்கு நீ யூ ஹாவ் டு மேக் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு அவர் பண்றார். திஸ் இஸ் த ரைட் டைம். ஒரு இடத்துல நாயகன், ஒரு இடத்துல நாயிகா. இப்ப அம்ப விடாம வேற எப்ப விட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு அவன் ரெடி பண்ணிக்கிறான் தன்னுடைய. சரியா இருக்கா? சோ பிரதிகிரகீதும் பிரணய் பிரியத்வாது திரிலோச்சனக தாம் உபசக்கிரமேஜ சம்மோகனம் நாம புஷ்பதன்வா தனுஷி அமோகம் சமதத்த பானம். அந்த என்ன வியாக்கியானம் என்ன அப்படின்னா பரிச்சயசிய ததோபி கிஞ்சித்து ஆதிக்கியமாக. சோ இவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பரிச்சயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா திரிலோச்சனக பிரணய் பிரியத்வாது தாம் பிரதிகிரகீதும் உபசக்கிரமே. சோ திரிலோச்சனகா இதான் அன்வயம். திரிலோச்சனானவன் பிரணய் பிரியத்வாது தாம் தாம் புஷ்கர பீஜமாலாம் பிரதிகிரகீதும் உபசக்கிரமே. புஷ்பதன்வா அப்படின்னா புஷ்பதன்வா தனுஷி சம்மோகனம் நாம பானம் சமதத்தச்ச அதையும் போட்டுட்டார். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வரிக்கு ஒண்ணு,
செகண்ட் ஒரு ரெண்டு வரிக்கு ஒரு ஒரு அன்வயம் போட்டிருக்கார். த்ரீணி த்ரீணி லோச்சனானி சந்தி அஸ்ய இது திரிலோச்சனः சிவः. யாருக்கு மூணு கண்ணு இருக்கோ அவருக்கு வந்து திரிலோச்சனன்னு பேரு, அவர்தான் சிவன். பிரணயினஹ அப்படின்னா பிரார்த்தயிதாரஹ, யாரு பிரார்த்தனை பண்றாளோ அவ. தே பிரியா யஸ்ய தஸ்ய பாவஹ தத்து துவம் தஸ்மாதேதோஹோ. சோ பிரணயி பிரியத்வாத்து அப்படின்னா பிரணயி பிரார்த்தயிதாரஹ யஸ்ய பிரியா, யா பிரார்த்தனை பண்றவா யாருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவளாக ஆகிறாளோ அதனுடைய பாவக தத்துவம் தஸ்மாத் ஹேதோ தாட்சிண்யாத்து இத்தியர்த்தः. அவளுக்கு ஒரு அவ கிட்ட வந்து தாட்சிண்ய பாவம், தாட்சிண்யம் சுஜனேன்னு சொல்றோம் இல்லையா, தன்னை சேர்ந்தவா கிட்ட. சோ தாம் பத்மாக்ஷமாலாம், அந்த தாம் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா தாம் பார்வதியும் இல்ல, தாம் அக்ஷமாலாம், அந்த புஷ்கர பீஜமாலாம் அதை பிரதிகிரகீத்தும் உபசக்கிரமே அப்படின்னா ஆரப்தவான். பிரதிகிரகீத்தும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, உபசக்கிரமே அப்படின்னா ஹி மேட் அன் எஃபர்ட், ஹி மேட் அ பிரயாசக, ஆரப்தவான் ஆரம்பித்தார். புஷ்பதன்வா காமஹ தனுஷி, புஷ்பதன்வானா யாருன்னா காமஹ, தனுஷி அப்படின்னா சாபே. சம்மோகனம் நாம, சம்மோகனம் இது பிரசித்தம். சம்மோகனம்னு அவனுக்கு பஞ்சபாணங்கள் இருக்கு, அதுல சம்மோகனம்ங்கிறது ஒன் ஆஃப் த பானம். அந்த பஞ்சபாணம்ங்கிறது என்னங்கிறது கீழே கொடுத்துருக்கார். சோ அதுல சம்மோகனம் நாம, சம்மோகனம் இது பிரசித்தம் பானம். சரியா? அதை சமதத்த, சாப்பே சமதத்த, தனுஷி சமதத்த. திராவணः क्षोभणश्चैव वशीकरणः इत्यपि आकर्षणश्च कामस्य बाणः सम्मोहनः अपरः. ஸோ ஒன்று திராவணம், இன்னொன்று வந்து க்ஷோபணம், இன்னொன்று வந்து வசீகரணம், இன்னொன்று வந்து ஆகர்ஷணம், இன்னொன்று வந்து சம்மோகனம். ஸோ இந்த திராவணம்ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ராபப்ளி இது வந்து என்னுடைய கருத்து, திராவணகா அப்படிங்கிறதே ஓடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து திராவணகா அப்படின்னா அவனுடைய பானத்தினுடைய எஃபெக்ட் மேல வந்துருச்சுன்னா அவளால ஒரு இடத்துல இருக்க முடியாது. க்ஷோபணம் அப்படிங்கிறது அவளை வந்து அப்படியே உருக்கும், கலங்கும், கலக்க அந்த பானத்தினுடைய பிரயோகம் ஆயிடுத்து அப்படின்னா, அந்த நாயகனுக்கோ நாயிகா மேலேயோ அந்த பிரயோகம் ஆயிடுத்து அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ஒரு க்ஷோபம், ஒரு ஒரு க்ஷோபாங்கிறது ஒரு கலக்கம் உண்டாயிடும். வசீகரணம் அப்படின்னா அந்த பானத்தை போட்டு, வசீகரணம்ங்கிற ஒரு பானத்தை போட்டுட்டா அப்படின்னா வசீகரணம் ஆயிடுவா அவ. இவாளுக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு இவாளை பிடிக்குங்கிற மாதிரி. ஆகர்ஷணம் அப்படின்னா மியூச்சுவலி ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேருக்கும் ஒரு அட்ராக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க ஆகர்ஷணம்ங்கிறது. இப்ப இந்த சம்மோகனம்ங்கிறது என்ன அப்படின்னா நிஷ்பலகா, நிஷ்பலம் பானம், அது வந்து போட்டுட்டா அது வந்து சக்சஸ்ங்கிறது நிச்சயம் அப்படிங்கிற சம்மோகனம்ங்கிற ஒரு பானத்தை ஈஸ்வரன் மேல போடுறார். ஏன்னா அவருக்கு வந்து க்ஷோபா வசீகரணம் எல்லாம் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி the 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 arrow which has never been unsuccessful, அந்த மாதிரி ஒரு பானத்தை அவன் எரிஞ்சான். இது யுக்தத்வாது. பானம் அப்படிங்கிறது ஷரம். சமதத்த அப்படின்னா சமு பிளஸ் தா, சமதத்த உங்களுக்கு லங்குல இருக்கு. சம்யோஜயா மாச ச அத்திர சகாரத்வயேன யோகபத்தியம் முக்தம். சோ ரெண்டு சகாரம் இருக்கணும் இங்க. அவர் வந்து திரிலோச்சனக தாம் உபசக்கிரமேஜ, அதுக்கப்புறம் சம்மோகனம் நாமச்ச அப்படிங்கிற ரெண்டு இது என்னன்னா யோகபத்தியம். யுகபத்துனா ஒரே சமயத்தில் சைமில்டேனியஸ்லின்னு சொல்றோம் இல்லையா, அதான் யோகபத்தியம். அத்த சகாரத்வயேன, அதாவது இவர் வந்து வாங்க போனார், அப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவன் சம்மோகனத்தை விட்டான்னு இல்ல, சம்மோகனத்தை விடுறதுக்கு ரெடி ஆனாங்கிறது இல்ல. இவர் வாங்குற அதே தருணத்துல when he made an effort, மன்மதா also made an effort ன்னு அர்த்தம். both occurred at the same time, happened at the same time. அത്ര சகாரத்வயேன யோகபத்தியம் உக்தம். சோ யுகபத் பாவம்ங்கிறது உக்தம். தேனச்ச காமஸ்ய க்ஷிப்ரகாரித்வம் துவன்யதே. இதனேல என்ன தெரியறது அப்படின்னா காமன் வந்து க்ஷிப்ரம்னா வேகம், வேககாரித்துவம் அப்படியே டக்கு டக்குன்னு பண்றவன். இந்த க்ஷிப்ரகாரிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு ஸ்மார்ட்டா உடனே வேலை செய்யறாங்கிறது, இன்னொன்னு அவசர கொடுக்க மாதிரி, ஆமா ஒரு ஹேஸ்டி டெசிஷன் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி க்ஷிப்ரகாரித்வம் துவன்யதே. சம்மோகன பானஸ்ய யதார்த்த நாமகத்துவம் ஆக அமோகம் இது. சோ அதுக்கு வந்து யதார்த்த நாமம் என்ன அப்படின்னா சம்மோகனம்னா சம்யக் மோகயதி இது சம்மோகனம்னு சொல்லலாம். ஆனா இங்க என்னன்னா அமோகம் இது, அமோகம்னா சபலம். So, எந்த பானத்தை விட்டா அவனுடைய மிஷன் வந்து சக்சீட் ஆகுமோ அந்த சபலம் இதி பானத்தை விடுறதுக்கு ட்ரை பண்றான். சர்வத்திர திருஷ்ட சத்ய பலம் இத்தியர்த்தா. அதாவது சர்வத்திரனா நீ எங்கேந்து ஏஞ்சாலும், எந்த காலம் எந்த தருணத்துல ஏஞ்சாலும் திருஷ்ட சத்ய பலம் அப்படின்னா
கண்ணுக்கு எதிர்க்க எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சத்ய திருஷ்ட சத்ய பலம், சத்யஹனா இமீடியட் ஜட்டித்தின்னு அர்த்தம். சத்ய பலம் இது பாவ அத்த சமுச்சய அலங்காரம். ரெண்டு காரியம் ஒரே தருணத்துல, ஏன்னா நஷ்யதி பஷ்யதி அது ஏதோ ஒன்று வரும் இல்லையா இதுக்கு சமுச்சய அலங்காரம் கோவலானந்தத்துல. ஒரே டைம் வந்து ரெண்டு மூணு ஆக்ஷன் நடந்தது அப்படின்னா, காரியங்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல சமுச்சய அலங்காரம். சோ இவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு போறார். அவன் வந்து அந்த சம்மோகனம்ங்கிற அஸ்திரத்தை வந்து தனுசுல வைக்க போறான். சரியா? நர்கா. சோ பிரதிகிரகீதும் பிரணயி பிரியத்வாத் திரிலோச்சனः தாம் உபசக்ரமேஜ சம்மோகனம் நாம ச புஷ்பதன்வா தனுஷி அமோகம் சமதத்த பாணம். சோ அடுத்த ஸ்லோகம் என்ன? அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். இது வந்து இதுல வந்து வெங்கியம் அழகா வாச்சியம் அழகா அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ற ஸ்லோகம் காவிய பிரகாசத்துல இது வரும். சந்திக்த பிராதான்யம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா வரும் இந்த ஸ்லோகம். ஹரஸ்து கிஞ்சித் பரிவர்த்த தைரிய சந்திரோதயாரம்ப இவாம்பு ராசி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி. ஹரஸ்து கிஞ்சித் கொஞ்சம் பரிவர்த்த தைரியா. அதாவது சில புஸ்தகத்துல பரிலுப்தம்னு இருக்கு. பரிலுப்தம்னா கம்ப்ளீட்டா போயிடுத்துன்னு அர்த்தம். அபகத தீரஸ் தீரத்துவம்னு அர்த்தம். இங்க வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாலாம் தீரத்துவம் போல, அவருடைய தைரியத்துக்கு கொஞ்சம் ச்சுதி ஆச்சு. பரிவர்த்தம்னா சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் இஸ் மைண்ட் செட் அப்படிங்கறத அவரே ஃபீல் பண்ணிருப்பார். எப்படி அப்படின்னா, சந்திரோதயாரம்ப இவாம்பு ராசிகி. எப்படி வந்து சந்திரோதயாரம்பே அம்பு ராசிகி இவ. சோ ஹரனானவர் சந்திரோதயாரம்பே சந்திரனுடைய உதயத்துல ஒரு பௌர்ணமியில எப்படி வந்து அம்புராசிகி, அந்த வந்து அம்புராசிங்கிறது உங்களுக்கு ஜலராசி சமுத்திரம், அதுக்கு ஒரு கலக்கம் ஒரு அஜிடேஷன் ஒரு இந்த வேவ்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுமோ அது போல இந்த ஹரஹா கிஞ்சித்து பரிவிருத்த தைரியா கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கப்பட்ட தைரியத்தோட இருந்துட்டு இருக்கிற ஹரஹா என்ன பண்ணார் அப்படின்னா, உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே விலோச்சனானி வியாபாரயா மாச. சோ வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உமாமுகே உமாமுகத்துல அந்த முகம்ங்கிறது வாயி, அந்த பிம்ப பலாதரோஷ்டே பிம்ப பலம் போல இருக்கின்ற அதரோஷ்டம்ங்கிறது ஒரே பதம். அதரோஷ்டம்னா லோயர் லிப்னு அர்த்தம். சரியா? சோ வந்து அதரோஷ்டே அந்த பிம்ப பல அதரோஷ்டே பிம்ப பலவத்து செவப்பாக பிம்பம் ச தத்து பலம் பிம்ப பலம் அந்த பிம்ப பலவத்து அதரஹச்ச அசௌ ஓஷ்டா அதரோஷ்டா. அதாவது ஓத்வ ஓஷ்டயோகோ சமாசேவா. அங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்துரும், பரரூபம் வந்துரும். அப்படியே அதர பிளஸ் ஓஷ்டம் அதரௌஷ்டம்னு ஆகாம அதரோஷ்டம் அப்படின்னு இருந்துரும். சரியா? சோ அதரஷ்ட ஓஷ்டஷ்ட அதரோஷ்டம் அதரஹச்ச அசௌ ஓஷ்டா. அதுவே அதரம் அதுவே ஓஷ்டம். சரியா? சோ அதனால டியூவல் கிடையாதுங்க. அதரோஷ்டம்ங்கிறது ஒரு பதம், லோயர் லிப். சோ உமாமுகே அந்த முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, பிம்ப பல அதரோஷ்டம் பிம்ப பலவத்து பிம்ப பலம் போல செவந்த உதடோட இருக்கின்ற உமாமுகே வியாபாரயாம ஹரஹ விலோச்சனானி வியாபாரயாமாச. தன்னுடைய கண்களை அவர் வந்து செலுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தா. இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வாச்சியார்த்தம் ரொம்ப அழகா இருக்கா, வெங்கியார்த்தம் இதுல இருந்து வர வந்து அந்த ரதி வந்து ரொம்ப அழகா தெரியறதா, இல்லனா இந்த விலோச்சனானி வியாபாரயாமாசங்கிற ஒரு வாச்சியார்த்தம் ரொம்ப அழகா இருக்கான்னு பயங்கர ஒரு டவுட்டோட இருக்கிறதுனால இந்த இடத்துல சந்திக்த பிராதான்யம்ங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு இது எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு காவிய பிரகாசத்துல. சரியா? எப்படியா இருந்தாலும் நமக்கு ஸ்லோகம் நன்னா இருக்கு அவ்வளவுதான். சரியா? ச ஹரஸ்து கிஞ்சித் பரிவிருத்த தைரியா சந்திரோதயாரம்ப இவாம்பு ராசி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி. என்ன அப்படின்னா, தாதிருஷ பாணசந்தானஸ்ய பலம் ஆக. சோ வந்து பாணத்தை வெறும் சந்தானம் சேர்க்க தான் சேர்த்தான், இன்னும் அவன் விடலாம் இல்ல பாணத்தை. சோ அப்படி அந்த பாண சந்தானஸ்ய பலம் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஹரஹது உமாமுகே விலோச்சனானி வியாபாரயாம் ஆச. ஹரனோ ஹரனோ அப்படின்னு அந்த தூ என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து அப்படியே தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கட்டுப்படுத்திண்டு யோகாவஸ்தையில இருந்த அந்த ஹரனோ உமாமுகே உமாவினுடைய முகத்தில் விலோச்சனானி வியாபாரயாம் ஆச தன்னுடைய கண்களை வந்து செலுத்தினார். ஹரஹ ரிலோச்சனஹ துஷப்தஹ
பூர்வாவஸ்தோ வத்திரேகம் தியோதயதி. சோ தூ சப்தம் அப்படிங்கிறது பூர்வ அவஸ்தம் அப்படின்னா முன்னாடி இருந்த ஸ்திதி, பரமேஸ்வரனுடைய ஸ்திதிக்கு வத்திரேகம்னா விபரீதம், ஆப்போசிட். அத தியோதயதி சொல்றது. உமாமுகே, உமாயாக பார்வத்தியாக முகே, அவளுடைய முகத்தில். விலோச்சனானி, முகம்ங்கிறது இங்க உதட்டில். சோ வந்து இங்க வந்து உங்களுக்கு வெங்கியமா தெரியறது என்னன்னா, உதட்டுல வந்து ஒரு நாயகன் வந்து பார்வைய செலுத்துறான் அப்படின்னா சும்பனம்ங்கிறது தான் அங்க வெங்கியம். சோ அந்த சும்பனம்ங்கிற அந்த வெங்கியம் வசதியா, இல்லனா வெலோச்சனானி வியாபாரயமாசங்கிற வியாச்சியார்த்தம் வசதியாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. சரியா? சோ விலோச்சனானி த்ரீண்யபி லோச்சனானி. சோ வந்து மூணு கண்ணையும், ஒரு கண்ணு இங்க, இன்னொரு கண்ணு அங்கங்கல்ல, அவருக்கு இருக்கிற மூணு கண்ணையும் அங்க வந்து வியாபாரயாமாச. வியாபாரயாமாசனா பிரவர்த்தயாமாச, செலுத்தினார்னு அர்த்தம். சரியா? உமாமுகே விலோச்சன வியாபாரஸ்ய ஹேத்துமாக, ஏன் அவளுடைய முகத்துல அத செலுத்தினார் அப்படின்னா, கிஞ்சித் பரிவிருத்த தைரியா இது. கிஞ்சித் பரிவிருத்தம் ஈஷத் அந்யதா பூதம் கலிதம் தைரியம் எஸ்ய சஹ ததா. சோ கிஞ்சித் பரிவிருத்த தைரியங்கிறது கோஸ் இஸ் an adjective for ஹரஹ. சோ அந்த ஹரஹ எப்படி இருந்தார் அப்படின்னா, கிஞ்சித்னா கொஞ்சம், ஈஷத்து பரிவிருத்த தைரியம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக்க, மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு தைரியம். கம்ப்ளீட்டா அவர் வந்து தன்னுடைய தைரியத்தை இழந்துடுற. தீரம் அப்படின்னாலே கத்தி சண்டை போடுறதுக்கு தான் தீரம்ங்கிறது பேர் இல்ல. கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் சென்ஸ் ஆர்கன் இஸ் ஆல்சோ தீரா. நம்ம ராமாயணத்துல நிறைய பார்த்திருக்கோம், ரகுவம்சத்துல எல்லாம். சோ கிஞ்சித்து பரிவிருத்தம் அப்படின்னா ஈஷத்து கொஞ்சம், அந்யதாபூதம் வேறு மாறியாக மாறின, கலிதம் அப்படின்னா நழுவினன்னு அர்த்தம். கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கம்ப்ளீட்டா இறங்கி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து அதை கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். சோ அவர் இருந்த அந்த யோகா அவஸ்தை, அந்த கண்ட்ரோல் ஆஃப் his மைண்ட் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ல இருந்து கிஞ்சித்து கொஞ்சம் தான் மாறுபட்டார். கொஞ்சம் மாறுபட்டதுனாலதான் ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு அப்புறம் நான் ஏன்டா இப்படி மாறினேங்கிறத ரெகக்னைஸ் பண்றார். பண்ணிட்டு அது ரெண்டு ஸ்லோகத்துக்கு அப்புறம் அவனை மன்மதனை வந்து எரிச்சு விடுறார் இல்லையா? சோ கிஞ்சித்து பரிவிருத்த தைரியா இது, கிஞ்சித் பரிவிருத்தம் ஈஷத் அந்யதா பூதம் கலிதம் தைரியம் எஸ்ய சஹ ததா, அப்படி இருக்கின்ற பரமேஸ்வரா. ஹரதைரியஸ்யாபி ததானீம் கிஞ்சித் அந்யதாத்வம் ஜாத்தம் இதி பாவः. சோ வந்து ஹரதைரியஸ்யாபி, ஹரஸ்ய பரமேஸ்வரனுடைய தைரியத்துக்கு கூட, ததானீம் அந்த தருணத்துல, கிஞ்சித் கொஞ்சம், அந்யதாத்வம் வேறு விதமாக மாறுபட்டது, மாறுதல் உண்டானது அப்படின்னு அதனுடைய அர்த்தம். மகா சத்வாது சத்வத்வாது ஈஷத் பரிவர்த்தத்துவம் இது. அவர் வந்து வெறும் சத்வ பிரதானகா இல்ல, மகா சத்வத்வாது அவருக்கு வந்து ஈஷத்து இத்தினூண்டு தான் சேஞ்சுங்கிறது ஆச்சு. சரியா? அத்த உபமாம் ஆக என்ன அப்படின்னா, சந்திரோதயாரம்பே அம்புராசிஹி இவ. உபமாலங்காரம். சந்திரோதயஸ்ய ஆரம்பே அம்புராசிஹி சமுத்திரஹ இவ. சந்திரோதயஸ்ய ஆரம்பே, சந்திரனுடைய உதிக்கின்ற அந்த தருணத்தில், அம்புராசிஹி அப்படின்னா சமுத்திரஹா, அதுக்கு எப்படி வந்து ஒரு க்ஷோபா, ஒரு கலக்கம் இருக்குமோ அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் கலக்கம் இருந்தது. அத்ராபி உதயாரம்ப சப்தேன உபமான பூதஸ்ய சமுத்திரஸ்யாபி கிஞ்சித் தைரிய பரிவிருத்தி உபதர்ஷிதா. சோ வந்து இங்க வந்து உதயாரம்ப சப்தேன, சோ அந்த அந்த சந்திரனுடைய உதயத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தினால, உபமான பூதஸ்ய இந்த சமுத்திரத்துக்கு எப்படி வந்து கிஞ்சித்து பரிவிருத்த தைரியமோ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு. சோ இங்க ஈஸ்வரன்கிறவர் உபமேயம், அவருக்கு உபமான பூதமாக சொல்ற பதம் எது அப்படின்னா இந்த சமுத்திரம். சரியா? அம்புராசிங்கிறது. சோ உபமான பூதஸ்ய சமுத்திரஸ்யாபி, உபமானமாக கூறப்படுகின்ற அந்த சமுத்திரத்துக்கும் கிஞ்சித் தைரிய பரிவிருத்தி உபதர்ஷிதா, கொஞ்சம் கலக்கம்ங்கிறது ஆச்சு. சரியா? தேவஸ்ய தேவ்யாம் சஞ்சாதம் பாவ விசேஷம் பிரகாஷயன்னு உமாமுகம் விசினஷ்டி. சோ தேவஸ்ய அந்த பரமேஸ்வரனுக்கு தேவ்யாம் சஞ்சாதம் தேவியினிடத்தில் உண்டான அந்த பாவ விசேஷம், அந்த பலவிதமான பாவங்கள், சிங்கார பாவங்கள், அதை பிரகாஷயன்னு அதை பிரகாசித்து கொடுத்து கொண்டு உமாமுகம் விசினஷ்டி, அந்த உமாமுகத்தை வர்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, பிம்ப பல அதரோஷ்ட இது. பிம்பஸ்ய லதா விசேஷஸ்ய பலம் பிம்பபலம், ஏதோ கிரீப்பர்ல இருக்கிற ஒரு பழம், அதுதான் பிம்பபலம். ததீவ அந்த பிம்பபலத்தை போல ரக்தவர்ணக செவந்த வர்ணமாக இருக்கின்ற அதரோஷ்டகா அந்த லோயர் லிப்பு, எஸ்ய தஸ்மின் உமாமிகே பிம்பபலோதரோஷ்டே. சரியா? அனேன விலோச்சன வியாபார யோக்கியத்துவம் உக்தம். சோ இதனால என்ன அப்படின்னா,
அவர் வந்து தன்னுடைய கண்களை வந்து அங்க செலுத்தினார் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் அட்ராக்டிவ் திங் டு, நம்ம இப்படி போயிட்டே இருக்கோம், நம்ம கண்ணுக்கு வந்து சடார்னு ஒண்ணு பட்டுது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு மத்ததை விட டிஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணு இருக்கணும், இல்லைன்னா வந்து அதுல வந்து பிரைட்டா ஏதாவது ஒண்ணு தெரியணும். சோ இங்க வந்து பிம்பவத்து ரக்தவர்ணக ஓஷ்டக, இட்ஸ் சோ அட்ராக்டிவ் டு சி. அதனால அனேன விலோச்சன வியாபார யோகியத்துவம். சா- பரமேஸ்வரன் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கார், அவருடைய கண் பார்வைக்கு ஒரு வஸ்து விஷயம் ஆறுது அப்படின்னா அது நிஜமாவே ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இல்லையா? அத்த தேவஸ்ய தாதிருஷே வதனே விலோச்சன வியாபாரேண ஸ்வாபாவிக்யா ரதேஹே உத்போத அவஸ்தா தர்ஷிதா. இங்கு தேவருக்கு, தேவஸ்ய ஈஸ்வரஸ்ய தாதிருஷே வதனே அப்படிப்பட்ட உமாமுகே அவளுடைய முகத்தில், முகம்ங்கிறது வதனம் முகம், முகத்துக்கும் முகம்தான் சரியா? ம். விலோச்சன வியாபாரேன அந்த விலோச்சனத்தை கண்களை செலுத்துறதுனால ஸ்வாபாவிக்யா ரதேஹே உத்போத அவஸ்தா. சோ ரதியினுடைய அந்த உத்போதம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அது வந்து தர்ஷிதா காண்பிக்கப்பட்டது. சது விலோச்சன வியாபாரः ரதேஹே व्यभिचारिणाम् औत्सुक्य आवेग चापल हर्षादीनाम् अपि उपलक्षणம். சது விலோச்சன வியாபாரः, அந்த விலோச்சன வியாபாரம் அப்படிங்கிறது ரதேஹே, ரதிங்கிறது ஸ்ருங்காரத்தினுடைய ஸ்தாயி பாவம் இல்லையா? அந்த அந்த அதாவது வெபிச்சாரி பாவங்கள்னு 33 வெபிச்சாரி பாவங்கள் ஒத்துண்டிருக்கா. அவைகள் வந்து இந்தந்த ரசத்துக்கு இந்தந்த பாவங்கள் தான் அப்ளை ஆகும் சரியா? அதுக்கு நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்தந்த பாவங்கள்லாம் இருந்தா இந்த சிருங்கார ரசம் வந்தே ஆனாலும் சொல்ல முடியாது, புரியுறதா? ஆனா வெபிச்சாரி பாவங்கள்ல இப்ப வந்து ரதேஹே வெபிச்சாரினாம், அந்த ரதிங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்துக்கு சொல்லப்படுகின்ற அந்த வெபிச்சாரி பாவங்களுக்குள் ஔத்சுக்கியம், ஆவேகம், சாபலம், ஹர்ஷாதீனாம் அப்படி உபலட்சணம். சோ இங்க ரதேஹே உத்போதகான்னு சொல்லும் பொழுதே இந்த மாதிரியான பாவங்களுக்கு ஒரு உதயமா இருக்கு. பாவோதயம், பாவசந்தி, பாவசபலதான்லாம் சொல்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி பல பாவங்கள் அங்க உண்டாருது. என்ன அப்படின்னா ஔத்சுக்கியம், யார் இவோ அப்படிங்கிற உத்சுகதா, அதுக்கப்புறம் ஒரு ஆவேகம், இவருக்கு மாத்திரம் இல்ல, உம், இவளுக்கு பார்வதிக்கும் ஆவேகம், ஆஹா அப்படிங்கிற ஒரு என்னது ஒரு ஆங்ஸைட்டி, அப்புறம் ஒரு சாபலம், ஒரு சபல பாவம், ஹர்ஷம் அப்படின்னா ஆனந்தம், இந்த மாதிரி எல்லாம் வந்து உபலட்சியத்தை சரியா? சோ சது விலோச்சன வியாபார ரதேஹே வெபிச்சாரிணாம் ஔத்சுக்கிய ஆவேக சாபல ஹர்ஷாதீனாம் அப்படி உபலட்சணம். சோ அதான் ஹரஸ்து கிஞ்சித் பரிவர்த்த தைரிய சந்திரோதயாரம்ப இவாம்பு ராசி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா விவ்ருண்வதி சைலசுதாபி பாவம் அங்கைஹி குச்சத் பால கதம்ப கல்பைஹி சாச்சீக்ரியா சாருதரேண தஸ்தௌ முகேன பர்யஸ்த விலோச்சனேன. சோ இவருடைய ஸ்திதியை சொல்லிட்டா. அடுத்தது அவ எப்படி இருக்கா அப்படின்னா சைலசுதாபி, அந்த சைல ஹிமவானுடைய புத்திரியும் கூட என்ன அப்படின்னா குச்சத்து பால கதம்ப கல்பைஹி அங்கைஹி பாவம் விவ்ருண்வதி சைலசுதா சரியா? சோ வந்து குச்சத்து அப்படின்னா ஒரு சங்கோச்சம் அடையற, மூடிக்கிற, பால அப்படின்னா இப்பதான் அந்த பட்டு வந்திருக்கு, அப்படி இருக்கின்ற கதம்ப கல்பைகி அந்த கதம்ப புஷ்பங்களினால், அவைகளுக்கு எப்படி வந்து அந்த கதம்ப புஷ்பங்கள்ங்கிறது இந்த தமிழ் வியாக்கியானத்துல போட்டிருக்கான். அந்த கதம்ப மரத்துக்கு வந்து பூ பூத்துதுன்னா கீழேந்து மேல் வரைக்கும் ஒரே சீரா பூக்குமா, அவைகள் வந்து முள்ளு முள்ளு முள்ளா இருக்குமா. சோ இப்ப இவளுக்கு வந்து இவரை பார்த்த உடனே ஒரு ஹாரிபுலேட்டட் ஸ்டேஜ்ல இருக்கா, அதாவது ஒரு மயிர் கூச்சல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அங்கபாவத்தோட இருக்கா. சோ அதனால இவளுடைய அங்கைஹிக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா குச்சத்து பால கதம்ப கல்பைஹி. குச்சத்து அப்படின்னா சங்கோச்சம் அடையற, மூடிக்கொண்ட, பாலம்னா இப்பொழுது மொட்டாக இருக்கின்ற, கதம்ப கல்பைஹி கதம்ப கூட்டங்களினால் அதுபோல இருக்கின்ற அங்கைஹி, இந்த சைலசுதா அபி இந்த ஹிமவானுடைய புத்திரியும் கூட பாவம் விவ்ரன்வதி தன்னுடைய ஒரு பாவத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றா. மேலும் என்ன அப்படின்னா சாச்சீக்கிரியா சாருதரேண தஸ்தவ் முகேன பர்யஸ்த விலோச்சனேன. பர்யஸ்த விலோச்சனம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பரிதகா க்ஷிப்தகா விலோச்சனக, வேறு பக்கம் திரும்பிக் கொண்ட ஒரு லோச்சனத்தோட, சாச்சீக்கிரியா ஒரு மாதிரி டேர்ன் அரவுண்ட்னு சொல்லிக்கலாம், அப்படி இருக்கின்ற சா சைலசுதா சாருதரேன ரொம்ப அழகாக அங்க தஸ்தோ அவ்வளவு அங்க நின்னுட்டா.
சரியா? So, அவளும் தன்னுடைய பாவங்களை வந்து பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் பாவம்ங்கிறது பாவோதயமால இவளுக்கும் அங்க தன்னுடைய பாவங்களை அவ காமிச்சா. தேவஸ்ய தாதிருஷ திருஷ்டிபாதே தேவ்யாக சமவஸ்தாம் வர்ணயதி. சோ இப்படிப்பட்ட ஏன்னா வியாபாரயாமாச விலோசனானின்னு சொல்லியாச்சு. மூணு கண்ணையும் அவ மேல செலுத்திட்டார் அவர். சோ இந்த மாதிரி தேவசிய மூணு பார்வையும் செலுத்தின அந்த தேவரனுடைய தாதிருஷ திருஷ்டிபாதேகே அந்த திருஷ்டிபாதே அவருடைய கண் பார்வை விழுங்குற அந்த தருணத்தில் தேவ்யாகா சமவஸ்தாம் அவளுடைய நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதை வர்ணிக்கிறார். சைலசுதா அபி அங்கைஹி பாவம் விவருண்வதி தஸ்தௌ. சைலசுதா அப்படின்னா பார்வதி. ந கேவலம் தேவ ஏவ பாவம் வியவருணோத் கிந்து சைலசுதா அபி இது அபிசப்தார்த்தா. சோ வெறும் ஈஸ்வரனுக்கு மாத்திரம் பாவம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல. சைலசுதாபி அப்படிங்கிற அபி அப்படிங்கிற ஒரு பதத்தை, அதாவது இந்த அபி சவை தூ அதெல்லாம் பாத பூரணம்னு சொல்லுவா ஸ்லோகத்துல. எங்கேயாவது வந்து ஸ்லோகம் எழுதும்போது வார்த்தைகள் வரல அப்படின்னா இவைகளை வந்து ச தூ வை அபி இதெல்லாம் பாத பூரணமா யூஸ் பண்ணுவார். காளிதாசரனுடைய ஹையஸ்ட் பாயிண்டே அதுதான். இந்த ச தூ வைய போட்டே அபிய போட்டே பல இடத்துல வந்து அந்த எம்பசிஸ் ஆலேயே அந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அழகு சேர்க்கிறார். இப்ப வந்து அபி சைலசுதா அபி அப்படி சைலசுதாவும் கூட அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிக்கிறோம். அந்த அபிசப்தம்ங்கிறது என்ன அப்படின்னா வெறும் ஈஸ்வரனுக்கு மாத்திரம் பாவ விகாரம் வரல, பார்வதிக்கும் இருக்கு. சரியா? கிந்து சைலசுதா அபி இது அபிசப்தார்த்தா. அங்கைஹி ஷரீர அவயவைஹி தன்னுடைய சரீரத்தினுடைய அவயவம்னா பார்ட்ஸ், அந்த அங்கங்களினால் பாவம் அப்படின்னா பாவத்தை காண்பித்தாள்னா அபிலாஷம் இச்சா தன்னுடைய விருப்பத்தை விவருண்வதி அப்படின்னா பிரகாசயந்தி சதுர்வர்த்தயம் விவருண்வதி சைலசுதா. சோ பிரகாசயந்தி அந்த தஸ்தௌ அதிஷ்டத்து நின்னாள். அங்கானாம் பாவ விவரண பிரகாரம் பிரகாரம் தர்ஷயதி. சோ அங்கங்கள் வந்து அந்த அந்த பாவத்தை வந்து எப்படி காமிச்சுது அப்படின்னா குச்சத்து பால கதம்ப கல்பைஹி இது. குச்சந்தகா அப்படின்னாலே சங்குச்சந்தகா சங்குச்சந்தகா மூடிக்கொண்டிருக்கின்ற, சங்குச்சத்து புஷ்பாக மூடிக்கொண்டிருக்கின்ற மொட்டுகள் க்ளோஸா இருக்கிற புஷ்பாக இத்தியர்த்தா. நிமீலத்து புஷ்பபால கதம்ப சதிருஷைஹி இத்தியர்த்தா. எப்படி அவளுடைய அங்கங்கள் இருக்கு அப்படின்னா மூடிக்கொண்டு இருக்கின்ற, பாலம்னா புதுசாக இளசாக இருக்கின்ற, கதம்ப கல்பைகி அந்த கதம்ப புஷ்பங்களினுடைய கூட்டங்கள் எப்படி இருக்கோ அது போல ஆங்கைகி. சரியா? சோ நிமீலத்து புஷ்பபால கதம்ப சதிருஷைஹி. நிமீலத்துனா க்ளோஸ் ஆயிருக்கணும், உன்மீலனம்னா திறக்கிறது, நிமீலனம்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். நிமீலத்து புஷ்பபால கதம்ப சதிருஷைஹி. சோ புஷ்பம் அதனுடைய பாலகதம்பம், அந்த பாலகதம்பம் அப்படிங்கிறது புதுசா பூத்திருக்கிற கதம்ப புஷ்பங்கள், அதுக்கு சதிருஷமாக இருக்கு. கதம்போ நாம விருக்ஷ விசேஷா ஏதோ ஒரு விருட்சம். அங்கானாம் ரோமாஞ்சிதத்வாத் அத்திர தத் சாதிருஷ்யம். அதான் நான் சொன்னேனே, இந்த கதம்ப புஷ்பங்கள் கீழேந்து மேல வரைக்கும் ஒரே சீரா பூக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ரோமாஞ்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் இங்க இருக்கிற முடி மாத்திரம் இங்க இருக்கிற முடி மாத்திரம் ஆகாது. நம்ம வந்து குளிரிலே ஒரு ரோமாஞ்சம் ஆச்சுன்னா கீழ் கால்ல இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா ஹாரிபுலேட்டட் ஆயிடும் இல்லையா? சோ இங்க இன்னும் பாவ விசேஷம் என்ன அப்படின்னா அங்கானாம் ரோமாஞ்சிதத்வாது அங்கங்கள் பூரா அப்படியே ரோமாஞ்சிதம் ஆனதுனால மயிர்கூச்சல் அடைஞ்சதுனால அந்த விருட்சத்துக்கு சமானமாக கூறப்பட்டது. கதம்ப குசுமானிஹி ரோமதுல்ய தலானி. சோ கதம்ப குசுமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரோமம் அப்படின்னா முடி, அதுக்கு துல்லியம்னா சமானம், அதுக்கு சமானமாக தலம்னா இலை ஒரு பூ, அதை வச்சுட்டு இருக்கு. தேஷாம் நிமீலன அவஸ்தா பிரதர்ஷனேன ரோமாஞ்சஸ்ய நிபிடத்துவம் முக்தம். சோ அதனுடைய நிமீலனம்னா அது க்ளோஸ்டா இருக்கின்ற அந்த அவஸ்தானா ஸ்திதி, அந்த நிலைமைய சொல்றதுனாலேயே இங்க அந்த ரோமாஞ்சம்ங்கிறது நிபிடத்தம்னா க்ளோஸ்டா பேக்கடா இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா? நிபீடத்துவம்ங்கிறது டைட் டென்ஸுக்கு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கு அந்த ரோமாஞ்சம். பாலசப்தேன தேவ்யாக யௌவனாவஸ்தா தர்ஷிதா. எப்படி வந்து அந்த பூவானது மொட்டு அப்படிங்கிற அந்த பாலாவஸ்தா சொல்றதோ அந்த பால கதம்ப ஏன் அப்படின்னு போட்டா, அதாவது குச்சது பால கதம்ப கல்பம்னு ஏன் போட்டா அப்படின்னா பாலங்கிற சப்தம் எதுக்கு போட்டா அப்படின்னா தேவ்யாக யௌவனாவஸ்தா தர்ஷிதா. தேவியானவள் யௌவனாவஸ்தையில இருக்கா. அதனால வந்து நல்லா பூத்து ஒரு 4 நாள் பழசு பூங்கிறது இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வரா. அதுக்கப்புறம் மேல என்ன? ஓ, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தேன
மனோஹாரித்துவ அதிசய. சோ அதனால வந்து மனதை கவரக்கூடிய ஒரு அதிசயம்ங்கிறது இதுல இருக்கு. அந்யோன்ய திருஷ்டி சமாகமோ அப்படி ஜாதக இத்தியாக பர்யஸ்த விலோச்சனேன முகேன உபலக்ஷிதா இது. அந்யோன்ய அதாவது வியாபாரயாமாச விலோச்சனானின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அங்க அவர் பார்த்தார். இங்க வந்து பரஸ்பரம் அந்யோன்யம் ரெண்டு பேருக்கும் ஒரு திருஷ்டி சமாகமம். போத் ஆஃப் தெம் எக்ஸ்சேஞ்ச்ட் கிளான்சஸ் அப்படிங்கறத எதனால சொல்றார் அப்படின்னா பர்யஸ்த விலோச்சனேன முகேன உபலக்ஷிதா. பர்யஸ்த விலோச்சனேன பர்யஸ்தம் விவர்த்திதம் விலோச்சனம் நேத்திரம் எஸ்ய தாதிருஷேன முகேன உபலக்ஷிதா. சோ அவ வந்து எப்படிப்பட்ட ஒரு முகத்தினால உபலக்ஷிதா அப்படின்னா பர்யஸ்த விலோச்சனம் அப்படின்னா அப்படியே கண்ணை திருப்பின்ட்டாங்கிற அர்த்தம் இல்ல. ஒரு பரிதக வேற ஒரு இடத்துல கண்ணை வைக்கப்பட்ட அந்த விலோச்சனம் நேத்திரம் அந்த மாதிரி ஒரு முகத்தோட அவள் காணப்பட்டாள். பகவது திருஷ்டி பாத சஞ்சாதையா லஜ்ஜையா விவர்த்தித நயன முகார விந்தா இத்தியர்த்தா. பகவத் பகவானுடைய திருஷ்டிபாதம் அவருடைய கண் பார்வை விழறதுனால சஞ்சாத்த உண்டான லஜ்ஜையா வெக்கத்தினால விவர்த்தித நயன முகார விந்தா இது கொஞ்சம் மாறப்பட்ட கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கப்பட்ட கொஞ்சம் பார்வையை திருப்பிக் கொண்டு அதாவது வெக்கம் வந்துருத்து அப்படின்னா நம்ம வந்து கோவம் வந்தா டைரக்டா ஐ கான்டாக்ட் வச்சுப்போம். வெக்கம் வந்துருது அந்த வெக்கம் எதனால வேணா இருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னா ரொம்ப கேவலமா ஒரு ஒர்க்கை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டோம் இன்னொருத்தரோட. இங்க வந்து என்னன்னா சிருங்கார பாவத்தினால வெக்கத்தினால ஒரு ஐ கான்டாக்ட் இல்ல. சோ விவர்த்தித நயன முகார விந்தா கொஞ்சம் தள்ளப்பட்ட கொஞ்சம் மூவ் பண்ணப்பட்ட நயனம் ஆந்த வச்சுட்டு இருக்கிற முகார விந்தா ஒரு முகத்தாமரையோட இருக்கின்ற அவள் தாதிருஷஸ்ய வதனஸ்ய புனரபி லஜ்ஜா தியோதகம் விசேஷணம் ஆக. சோ மேலும் என்ன லஜ்ஜையை கொடுக்கக்கூடிய அந்த வதனத்துக்கு அந்த வதனமானது லஜ்ஜைய வெக்கத்தை காண்பிக்கிறதுங்கிறதுக்கு சொல்றதுக்கு வேற என்ன விசேஷணம் அப்படின்னா சாச்சி கிரியா சாருதரேன இத்தியர்த்தா. சாச்சி கிரியா அப்படின்னாலே திரஸ்ரீகரணம் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட்னு அர்த்தம். கொஞ்சம் வந்து திருப்பின்ட்டான்னு அர்த்தம். சாச்சி கிரியாங்கிறது உங்களுக்கு ஸ்வீ இல்லையா? இல்லையா? சாச்சி கிரியா. ஓகே. சாச்சின்னு ஒரு பாடம் இருக்கோ? சாச்சி கிருதான்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த இடத்துல ஸ்வீ இல்ல. ஓகே. சாச்சி கிரியா திரஸ்ரீகரணம். சோ வந்து கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் பண்ணப்பட்ட திரஸ்ரீகரணம்னா ச லஜ்ஜா காரியம். அதாவது முகத்தை திருப்பின் போயிட்டா அப்படின்னா முகத்தை திருப்பின் போனா ரெண்டு காரணத்தினால இருக்கலாம். ஒண்ணு கோவத்தினால இருக்கலாம் இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பின் போறது. இங்க வெக்கத்தினால திருப்பிக்கலாம். புரியுறதா? தேன சாருதரேன அப்படின்னா அத்தியந்த சாருணா ரொம்ப அழகாக அத்திர தேவ்யாகா சங்கரே பூர்வமுத்பன்னா ரதிஹி சாபிலாஷ தத் அவலோகன வசந்தாதிபிः உதீப்யமானா ரோமாஞ்ச உத்கண்டாதிபிः சாத்விக व्यभिचार्यादि ஆதிபிः அனுபத்தியதே இது அவசேயம். அத்திர தேவ்யாக தேவியினுடைய சங்கரே சங்கரனிடத்தில் பூர்வம் உற்பன்னா ரதி முன்னாடி உற்பத்தமாக்கப்பட்ட அந்த ரதியானது ரதிங்கிறது சிருங்காரத்தினுடைய ஸ்தாயி பாவம். சாபிலாஷ தத் அவலோகன. சோ அபிலாஷேன சக இது சாபிலாஷக ரொம்ப ஒரு டிசைரஸா டிசைரோட கூட தது அவலோகன தஸ்ய அவலோகன அவரை பார்க்கணும் அந்த அவலோகனம். அப்புறம் வசந்தாதிபிகி உத்தீப்பியமானா வசந்தம் முதலிய ரித்துக்களால ஒரு உத்தீபன பாவம் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்ட சா பார்வதி ரோமாஞ்ச உத்கண்டாதிபிகி அந்த ஹாரிபுலேட்டட் அவஸ்தையில அந்த ரோமாஞ்சா அதுக்கப்புறம் உத்கண்டம் அவரை பார்த்துட்டோம் அதுக்கு அதுக்கு மேல ஒரு உத்கண்டா ஒரு ஆன்சைட்டியோட கூட சாத்விக இப்படி இருக்கின்ற அந்த சாத்விக வெபிச்சாரியாதிபிகி சாத்விகம்ங்கிறது அஹ், ஒரு இன்வாலண்டரியா வருது. நேச்சுரலா வருதுதான் சாத்விக பாவங்கள். அந்த சாத்விக வெபிச்சாரியாதிபிகி அந்த பாவங்களினால் அனுபத்தியதே இது அவசியம். அதனால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ விவருண்வதி சைலசுதாபி பாவம் அங்கைஹி குச்ச குச்சத் பால கதம்ப கல்பைஹி சாச்சீக்ரியா சாருதரேண தஸ்தௌ முகேன பர்யஸ்த விலோச்சனேன. சரியா? ஆ? இப்போ விவருண்வதி சைலசுதாபி பாவம் அங்கைஹி குஜபால கதம்ப கல்பைஹி சாச்சீக்ரியா சாருதரேண தஸ்தௌ முகேன பர்யஸ்த விலோச்சனேன. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுத்து.
பரஸ்பரம் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா, பாவம் எல்லாம் இருக்கு. இவர் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறார், எப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு பரிச்சுதி, ஒரு பரிவிருத்தம்ங்கிறது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு எல்லா திக்கையும் பார்க்கறார். சரியா? அதேந்திரிய அதேந்திரிய க்ஷோபம் அயுக்ம நேத்ரஹ புனர்வசித்வாத் பலவன் நிகிருஹ்ய ஹேதும் ஸ்வச்சேதோ விக்ருதோர் திதிர்க்ஷுஹு திசாமுபாந்தேஷு சசர்ஜ திருஷ்டிம். ஸோ வந்து என்ன அத பிறகு அப்படின்னா, எதற்கு பிறகு அப்படின்னா, இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம், இந்த மாதிரி அவர் வியாபாரயாமாச விலோச்சனானி அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, அத பிறகு அயுக்ம நேத்ரஹா, யுக்மம்னா ஈவன் அர்த்தம், அயுக்மன்னா ஆடு, யாருக்கு மூணு கண்ணு இருக்கோ அப்படி இருக்கிற ஈஸ்வரன், வசித்வாத்து, அவர் வந்து ஜிதேந்திரியத்வாத்து, எல்லா இந்திரியத்தையும் கண்ட்ரோல் பண்ற காரணத்தினால இந்திரிய க்ஷோபம் புனக பலவது நிகிருஹ்ய, அந்த இந்திரியத்தினுடைய க்ஷோபம், அந்த கரண விகாரம், சம் he is able to perceive some, he is able to feel some change in him. so அத என்ன அப்படின்னா, புனக பலவது நிகிருஹ்ய, இன்னும் ஃபோர்சிபிளி ஃபர்ம்லி நிகிருஹ்ய, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன அப்படின்னா, ஸ்வச்சேதோஹோ விக்ருதேஹே ஹேதுஹு திதிர்க்ஷுஹு சன்னு திசாம் உபாந்தேஷு திருஷ்டிம் சசர்ஜ. So அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்வச்சேதோஹோ, தன்னுடைய சேத்தஸனுடைய, விக்ருதேஹே அந்த சேஞ்சினுடைய, ஹேதுஹு ஹேதும் திதிர்க்ஷுஹு அந்த காரணத்தை திரஷ்டுமிச்சுஹு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவராக சன்னு இருந்து கொண்டு, திஷாம் உபாந்தேஷு திருஷ்டிம் சசர்ஜ. ஸோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, திஷாம் அப்படின்னா திக்குகளில், திக்குகளினுடைய, உபாந்தேஷு அப்படின்னா எல்லா பிராந்த பாகங்களிலும், திருஷ்டிம் தன்னுடைய நேத்திரத்தை, சசர்ஜ அப்படின்னா செலுத்தினார், பிரசாரயாமாசன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதேந்திரிய க்ஷோபம் அயுக்வ நேத்திரः புனர்வசித்வாத் பலவன் நிகிருஹ்ய ஹேதும் ஸ்வச்சேதோ விக்ருதேः திதிர்க்ஷுः திஷாம் உபாந்தேஷு சசர்ஜ திருஷ்டிம். स अथ सत्त्वनिधौ भगवती झटिति शान्तरसव्यभिचारिण्याः परमार्थविमर्शनरूपायाः मतेः आविर्भावे सति तस्याः प्राबल्यात् तादृश्याः अपि रतेः प्रशमं दर्शयति. என்ன அப்படின்னா, அத பிறகு சத்துவநிதௌ பகவதி, பகவதி அப்படின்னா சிவே. சோ பகவானான சிவனிடத்தில் சத்துவத்தினுடைய நிதி அப்படின்னா, அவர்தான் சத்துவத்தினுடைய ஒரு இருப்பிடமாக குவியலா இருக்கார். அப்படி இருக்கின்ற பகவதி ஜட்டிதி, இத்தனை நேரம் ரதி ஸ்தாயி பாவம், சாத்விக பாவம், ஒரு சிங்கார பாவத்துக்குள்ள போனோம்னு நினைக்கிற தருணத்துல ஜட்டிதி ஒரு செகண்ட் என்னன்னா, சாந்த ரச விபிச்சாரிண்யாக. சோ வந்து சாந்த ரசம் அதனுடைய அந்த விபிச்சாரி பாவங்கள், பராமர்ஷ விமர்சன ரூபாயாக மதேகே. சோ அத மேல்படுத்துற மாதிரி பரமார்த்த சாரி பரமார்த்த விமர்சன ரூபாயாக மதேஹே. சோ மதிங்கிறது இங்க புத்தி. சோ சாந்த ரசத்துக்கு அது வெபிசாரி பாவமாக இருக்கு. அந்த மதிங்கிறது ஆவிபாவம். அதாவது நம்ம ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இல்ல, அவளுடைய ஆப்சன்ஸுங்கிறது எனக்கு புத்திக்கு தெரியறது, ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? சோ மனசனுடைய விகாரம்ங்கிறது தான் உங்களுக்கு சிருங்காரம். சிங்காரத்துல வந்து புத்திங்கிறது வேலை செய்யாது. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவனுக்கு அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏன் பிடிச்சிருக்குன்னு லாஜிக்கல் ரீசனிங் போட முடியாது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அவன் மோசமா இருக்கான், நீ குள்ளமா இருக்க, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரதி சிங்காரத்துல வந்து இந்த மாதிரி போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண முடியாது. அங்க வந்து உங்களுக்கு வந்து மனசுங்கிறது தான் வேலை செய்யும். சோ அந்த மனசுங்கிறது என்ன அப்படின்னா, யார்கிட்ட வேணா எப்ப வேணா அட்ராக்ட் ஆகும். ஆனா இந்த புத்திங்கிறது என்னன்னா, அதை தடுத்து நிறுத்துறது எதுனா புத்தி இல்லையா? சோ எல்லா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து அந்தக்கரணம் தான். சங்கல்பாத்மகம் உங்களுக்கு வந்து சம்சயாத்மகம் மனஹ, நிச்சயாத்மகம் புத்தி இல்லையா? சோ அந்த மதிஹி, அந்த மதியானது ஆவிர்பாவே சதி, அது வந்த தருணத்தில் தஸ்யாஹா பிராபல்யாது. சோ ஒரு செகண்ட் தான் அரஸ்து கிஞ்சித்து பரிவர்த்த தைரியா, கொஞ்சம் தான் அவருக்கு அந்த தைரியம்ங்கிறது போச்சு. அடுத்த செகண்ட் வந்து இந்த சாந்தரச விபிச்சாரிண்யாக பரமார்த்த விமர்சன ரூபாயாக மதேகே, அதுக்கு அட்ஜெக்டிவ். சோ பரமார்த்தத்தை விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கின்ற மதேகே ஆவிர்பாவே, அந்த மதியானது வந்த தருணத்தில், ஆவிர்பாவே சதி தஸ்யாஹா மத்யாஹா பிராபல்யாது. மதிங்கிறது மனசோட பிராபல்யம் இல்லையா? புத்திங்கிறது மனசோட ஜென்ரல், ஏன்னா வந்து இட் டேக்ஸ் அ கரெக்ட் டெசிஷன். மனசுங்கிறது
நம்ம வந்து குழந்தை வந்து கேட்டவுடனே கொடுத்துருவோம். சாக்லேட் அழதே, ஐயோ குழந்தை அப்படின்னுட்டு மனசு வந்து கலங்கும். ஆனா புத்தி வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, கொடுத்தா சரியில்லைன்னா பண்ணாது. சோ அந்த மதேஹே ஆவிர்பாவே சதி தஸ்யாக பிராபல்யாது தாதர்ஷ்யாக அபி ரதேஹே பிரசமம் தர்ஷயதி. அப்படி ஒரு செகண்ட் தோன்றின அந்த ரதிக்கும் ஒரு பிரசமம்னா அடக்குதல், ஒரு எண்டு அப்படிங்கிறது வந்துருது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரதி வந்தது, சிங்கார பாவத்துக்குள்ள அவர் கம்ப்ளீட்டா போல, ஒரு செகண்ட் தான் ஆச்சு. அதுக்குள்ள இந்த மதியினுடைய இன்டர்வென்ஷன் வந்துருத்தோ. இந்த மதி வந்து அது இந்த சாந்தரசம் உள்ள வந்து மதி வந்து அடுத்த செகண்ட் என்ன ஆக போறதுன்னா குரோதம் வரப்போகுது. சிருங்காரத்திலேருந்து நேர போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெயின்ஃபுல். ஏன்னா இப்ப இதுல அஞ்சாவதுல ஆரம்பிக்கும் போதே ததா சமக்ஷம் தகதா மனோபவம்னு ஆரம்பிக்கிறான். நினிந்த ரூபம், தன்னுடைய ரூபத்தையே அவ நிந்திக்கிறா பார்வதி இல்லையா, ஹிருதயேன பார்வதி. சோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா மதேஹே ஆவிர்பாவே சதி, இந்த மாதிரி அந்த புத்தியானது வந்து அந்த தருணத்தில் தஸ்யாஹா மதேஹே பிராபல்யாது தாதிருஷ்யாக அபி ரதேஹே, அப்படிப்பட்ட ரதி கூட ஒரு பிரசவம்ங்கிறது தர்ஷயது. சரியா இருக்கா? அஹ்? அதான். அத அயுக்மநேத்திரः அத அயுக்மநேத்திரः வசித்வாத் இந்திரியக்ஷோபம் புனः பலவத் நிகிருஹ்ய ஸ்வச்சேதோ விக்ருதேः ஹேதும் திதிருக்ஷுः திசாமுபாந்தேஷு திருஷ்டிம் சசர்ஜ. இதான் அன்வயம். அத அப்படின்னா பிறகு, எதற்கு பிறகு அப்படின்னா தது தாதிருஷஸ்ய பிரசமஸ்ய தாதிருஷ அவஸ்தா பிராப்தி அனந்தரம். சோ இந்த மாதிரி ஒரு அவஸ்தையை அடைந்த பிறகு அந்த ஈஸ்வரஹ அயுக்மநேத்திரஹ அப்படின்னா திரிலோச்சனஹ, அதாவது த்வி ஆதயஹ த்வியாதயஹ யுக்ம சங்கியா யுக்ம சப்தேன உச்சியதே. யுக்ம சங்கியானா ஈவன் நம்பர், அது வந்து யுக்மங்கிற ஒரு சப்தத்தினால சொல்றப்படுறது. யுக்ம சங்கியாக்க நேத்திரஹ ந பவதி இது அயுக்ம நேத்திரஹ. யாருக்கு வந்து அதாவது விஷம நேத்திரம் தானே அவருக்கு, சமநேத்திரம் அவளுக்கு, விஷம நேத்ரா இவருக்கு, சரியா? சோ வந்து என்ன யுக்ம சங்கியாக நேத்திரஹ ந பவதி இது அயுக்ம நேத்திரஹ. யாருக்கு வந்து ஈவன் நம்பர்ங்கிற கண்ணு இல்லையோ, ரெண்டு கண்ணு இல்லையோ, மூணு கண்ணு யாருக்கு இருக்கோ அவருக்கு அயுக்ம நேத்திரம்னு பதம். வசித்வாது அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியத்வாது இல்ல. அஹ், பிரமதாத் பிரமதாத் உத்பதகாமினீனாம் இந்திரியாணாம் நிகிரஹே வசினாமேவ ஹி சாமர்த்தியம் இத்யர்த்தா. சோ பிரமதாத் பிரமாதாத் சாரி பிரமாதாத், பிரமாதகன பிழைன்னு அர்த்தம், மிஸ்டேக். பிரமாதாத் உத்பதகாமினாம் வேறு வழியில் செல்கின்ற, அந்த உத்பதகாமினாம் வேறு வழியில் செல்கின்ற இந்திரியானாம் இந்திரியங்களினுடைய நிக்கிரஹே அப்படின்னா அதில் கண்ட்ரோல் பண்றதுல வசினாமேவகி சாமர்த்தியம். அந்த வசினாம் அப்படின்னா ஜிதேந்திரியானாம்னு அர்த்தம். யாரு வந்து இந்திரியங்களை, ஒன் ஹூ ஹாஸ் த கண்ட்ரோல் ஓவர் த சென்ஸ் ஆர்கன்ஸ், தே ஒன்லி கேன் கண்ட்ரோல் த சென்சஸ் இல்லையா? அஹ்? வேற வழியில போற அந்த இந்திரியங்களை தடுக்கிறதுங்கிறது யாரால முடியும் அப்படின்னா வசினாமேவ சாமர்த்தியம். சாந்த ரசஸ்ய அத்தியந்தர அத்தியந்த பிரமுஷி பிரமுஷிதத்வாத் பிரமுஷித்தத்வ அபாவாத் இதி பாவः. ஸோ வந்து சாந்த ரசஸ்ய அத்தியந்த பிரமுஷிதத்வாத், ஒரே நிமிஷம். மேலும் என்ன அப்படின்னா சாந்த ரசஸ்ய சாந்த ரசமானது அத்தியந்த பிரமுஷிதத்வாது, பிரமுஷிதம் அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்டடுங்கிற ஒரு அர்த்தம். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் பாவக. இந்திரிய க்ஷோபம் இந்திரியாணாம் சக்ஷுராதீனாம் க்ஷோபம்னா விகாரம், ஒரு சேஞ்சு. புனஷப்தேன பிரத்யாகரணம் முக்தம். சோ வந்து புனக வசித்வாத்துன்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா ஸ்லோகத்துல. சோ அந்த புனகங்கிற ஒரு பதத்தினால இந்த மாதிரி இந்திரியங்களுக்கு, இந்த சக்ஷுஷ் முதலிய இந்திரியங்களுக்கு க்ஷோபம் விகாரம் அடைந்த ஆன தருணத்துல திருப்பியும் இழுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோட யாருக்கு யார் இருப்பா அப்படின்னா இந்த வசீனாமேவ பவதி, அவளுக்கு தான் அது சாமர்த்தியம். புனக அப்படி இத்தியர்த்தः. பலவத் இதி நிகிரக கிரியா விசேஷனம். சோ பலவத் நிகிரஹியன்னு இருக்கணும். சோ அந்த பலவத்துங்கிற பதமானது அந்த நிகிரகங்கிற பதத்துக்கு விசேஷணமா வருது. சோ அதாவது பலவத்துனா ஃபர்ம்லி பிரிங்கிங் இட் பேக்னு அர்த்தம். பலவத்து அப்படின்னா சுஷ்டு யதா பவதி ததா நிகிரஹ்ய நியமிய. சோ எப்படி வந்து அது அந்த வந்து இந்திரியங்களை வந்து திருப்பி இழுத்தா கண்ட்ரோலுக்கு வருமோ அந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி க்ஷோப வாசனாமபி பரிஹிருத்திய இத்தியர்த்தः. க்ஷோப வாசனாம் அந்த கலங்கத்தினுடைய
கலக்கம் மாறுது இல்லையா, அதனுடைய ஒரு வாசனா, ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம திருப்பி இந்திரியங்களை கைக்குள்ள கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஸ்வச்சேதோ விக்ருதேஹே, ஸ்வஸ்ய சேதசः மனசः விக்ருதேஹே விகாரஸ்ய. சோ ஸ்வச்சேதோ விக்ருதேஹே அப்படின்னா ஸ்வஸ்ய தன்னுடைய, சேதசா அப்படின்னா மனதினுடைய, விக்ருதேஹே அப்படின்னா விகாரம் சேஞ்சஸ். அத்திர ஸ்வசப்தேன பலவதா காரணேன வினா அனுபபத்திஹி உக்தா. சோ வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய அதாவது சேதோ விக்ருதேகே காரணம் அப்படின்னு போட்டா போறாதா, ஏன் ஸ்வச்சேதோ விக்ருதேகேன்னு போடணும் அப்படின்னா ஸ்வசப்தேன ஸ்வங்கிற ஒரு பதம் போடுறதுனால பலவதா காரணேன வினா அனுபபத்திஹி உக்தா. அதாவது இவருடைய ஒரு மனசே ஒரு கலக்கம், ஒரு செகண்ட் பரிவர்த்த தைரியம் அப்படின்னா தேர் ஷுட் பி சம், என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரீசன் இருக்கணும் அதுக்கு. இப்படி அதாவது இப்பேற்பட்டவா சுமாரா மார்க் வாங்கிட்டா அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பாவம் ஆளுக ஆத்துல ஏதோ சரியில்லை, இல்லைன்னா மைண்ட் செட் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி பலவதா காரணேன வினா அனுபபத்திஹி உக்தா. சோ வேற ஒரு பலமான ஒரு காரணம் இல்லாமல் அவருடைய சேத்தஸுக்கு ஒரு கலங்கம்ங்கிறது உண்டாகவே ஆகாது. அதனால அந்த ஹேத்துவை தேடுறார். இப்படி நான் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற எனக்கே ஒரு செகண்ட் வியாபாரயாமாச விலோச்சனானின்னு வந்துடுத்து அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஆக்டிங் பிஹைண்ட் மீ இல்லையா. சோ அதான் ஹேதும் காரணம் திதிருக்ஷுஹு அப்படின்னா திரஷ்டும் இச்சுஹு, திசாம் உபாந்தேஷு முகேஷு திருஷ்டிம் நேத்திரம் சசர்ஜ விசசர்ஜ. சோ ஹேதும் காரணத்தை, திதிருக்ஷுஹு அப்படின்னா திரஷ்டும் இச்சுஹு பார்க்கணும்னு நினைக்கிற, திஷா உபாந்தேஷு திக்குகளினுடைய முகத்தில், திருஷ்டிம் தன்னுடைய நேத்திரத்தை கண்ணை சசர்ஜ விசசர்ஜ ஹி அத வந்து அதுல வந்து ஹி டைவர்டட் இஸ் சைட் சரியா. அத்திர சாந்த ரச व्यभिचारिण्या மதேஹே உதயः இந்திரிய க்ஷோப நியமனே ஹேது. சோ இந்திரியங்களினுடைய க்ஷோபனே, க்ஷோப நியமனே அதனுடைய கலக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு காரணம் எது அப்படின்னா சாந்தரச வெபிச்சாரிண்யா மதேகே உதயா. சாந்தரசத்தினுடைய வெபிச்சாரி பாவமாக இருக்கின்ற மதியினுடைய உதயம், அதுதான் இங்க வந்து இந்திரிய க்ஷோப நியமனே காரணம் சரியா. க்ஷோப காரண தர்ஷன ஔத்சுக்கியம் தாதிருஷ்யாக மதேகே வெபிச்சாரி. சோ க்ஷோப காரண தர்ஷன ஔத்சுக்கியம், சோ வந்து அந்த க்ஷோப காரணம் தன்னுடைய கலங்கத்துக்கு கலக்கத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த தர்ஷன ஔத்சுக்கியம், பார்க்கணும்னு நினைக்கிற அந்த ஈகர்னஸ் இருக்கு பாருங்க, அதுதான் தாதிருஷ்யா மதேகே விபச்சாரி, அதுதான் வந்து அந்த மதியினுடைய வேலை. திருஷ்டி விசர்கா தஸ்யாக அனுபாவக இது விவேகா. சோ திருஷ்டி விசர்கனா காஸ்டிங் த ஐசைட், அதுதான் அதனுடைய ஒரு அனுபவம்னு சொல்றான் சரியா. அதுதான் अतेन्द्रिय क्षोभम अयुग्म नेत्रः पुनर्वशित्वात् बलवन् निगृह्य हेतुं स्वचेतो विकृतेर्दिदृक्षुः दिशामुपान्तेषु ससर्ज दृष्टिम्. எடுத்துக்கலாமா?